நீங்களே வீட்டிலேயே ஜிக்கு அழகாக ரெடி பண்ணலாம். நல்ல ஜிக்கா. அதுக்கு ஸ்டீல் கம்பி, ஜிக்கு மோல்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீல் கம்பியை நல்லா கட் பண்ணி ரவுண்டு போட்டு வச்சுக்கோங்க. ரிங் போடுறதுக்கு இந்த மோல்டு ஹோல்ஸில் தான் உள்ளே ஊற்றணும். அதுக்கு ஆணியை வச்சு நல்ல ஸ்டீல் கம்பியை நல்ல இது ரவுண்டு போட்டு வச்சுக்கோங்க. நான் எனக்கு 4 ஜிக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை ஜிக்கு வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி நம்மளே ஜிக்கு ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய துட்டு மிச்சமாகும். 200 300 நிறைய ஜிக்கு வாங்கி நிறைய ஃபுல்லாக பார்லகரில் மாட்டி வேஸ்ட்டாக தான் போகுது. அதுக்கு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே அடிக்குது. நானே செஞ்ச ஜிக்கில் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரிங் போடுற ஸ்டீல் கம்பி ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அச்சு சரியாக வராது. ஒரு பழைய டம்ளரில் ஈயம் எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உருகிரும். ஜிக்கில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல அச்சு நல்ல தெளிவாக வரும். 4 ஜிக்குக்கு 4 இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கம்பியை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணிவிட்டு கயிறோ கம்பியை எடுத்து நல்லா கட்டிக்கோங்க டைட்டாக. எந்த சைடும் விலகிடக்கூடாது. விலகினா அச்சு சரியாக வராது. ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற கோல் ஸ்கின்னர் மட்டும் கொஞ்சம் கேப் போட்டு கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிக்கோங்க. மோல்டு எக்காரணம் கொண்டு விலகிடக்கூடாது. விலகுனா அச்சு சரியாக வராது. திரும்பவும் சொல்லுதேன். அந்த கோல்ஸ் பகுதியை மட்டும் அச்சை ஊற்றுறதுக்கு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. ஈயம் பரவலாமல் உருகிடுச்சு. நம்ம எடுத்து அச்சில் மோல்டில் ஊற்றலாம். மோல்டில் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே இருங்க. ஃபுல்லானதும் அதுவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது ஃபுல்லாகிடுச்சு. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணலாம். உடனே உங்களுக்கு அது செட் ஆகிரும். பாருங்கள், சைடு கொஞ்சம் வெளியில் வந்துருக்கிறத பொருள் நீங்கள் கரைச்சி தேய்ச்சி எடுத்துடலாம் ஈஸியாக. கத்தியை வச்சு சைடு உள்ளதப்புறம் வெட்டி எடுத்துடலாம். நீங்கள் நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு, அப்படி இல்லைன்னா எம்ஆர்சி பேப்பரில் வச்சு கூட தேய்ச்சி எடுத்துக்கிடலாம். ரொம்ப நைஸாக தான் இருக்கும். நீங்கள் கத்தியை வச்சு தரையில் கூட தேய்ச்சி எடுத்துக்கிடலாம். அச்சு சைஸுக்கு 2 சைடும் நல்ல சேப்பாக ஒன்றோட வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட எம்ஆர்சி பேப்பரில் வச்சு தேய்ச்சிக்கிடலாம். லாஸ்ட்டாக பாருங்கள், நல்லா ஜிக்கு நல்லாவே ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எம்ஆர்சி பேப்பரில் வச்சு நல்லா 2 சைடும் மேலே இங்கேயும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அளவு வந்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவு வர்ற வரைக்கும் நல்லா தேய்ங்க. நான் இன்றைக்கி 2 ஜிக்குக்கு தான் செஞ்சேன். 2 ஜிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஜிக்குக்கும் இந்த ஜிக்குக்கும் வித்தியாசம் தெரியும். இந்த ஜிக்கு மேலே ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர் பைக் ஸ்டிக்கர் கடையில் நிறைய ஸ்டிக்கர் கலராக கிடைக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கரை வாங்கி அப்ளை பண்ணிக்கிடலாம். நான் சில்வர் கலர் தான் எடுத்திருக்கேன். சில்வருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல ஒன்றோடு வெட்டி இந்த சைடு அந்த சைடு வச்சுட்டு நல்லா ரஃப் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நல்லா செட் ஆகிரும். நல்ல மேலே இங்கேயும் நல்ல ஒட்டியாச்சு. அடுத்து கண்ணு வைக்கணும்.
இந்த கலர் டேப்புகள்லாம் ஃபேன்சி கடைகளில் கிடைக்கும். கலராக நீங்களே ஜிக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். நான் செஞ்சதை பாருங்கள். இதுக்கு கண் வச்சு அஜிஸ்டூக்கும் நம்மளே செஞ்சுக்கிடலாம். கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அஜிஸ்டூக்கு எல்லாமே நாங்களே செய்கிறது தான். கண் வச்சாச்சு. நமக்கு தேவையான சூப்பர் ஜிக்கு, நல்ல ஜிக்கு ரெடி ஆகிட்டு, இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஜிக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். இது எல்லாமே நானே செஞ்ச ஜிக்கு தான் பாருங்கள்.